Hello friends, welcome to Birds and Technical. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூப் தம்ப்நெயில் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், லோகோ பிட் ப்ளஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த கிரியேட் நியூன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. இந்த ஆப்பில் வந்து லோகோ, யூடியூப் பேனரு, யூடியூப் தம்ப்நெயிலு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இது மாதிரி எல்லா விதமான தம்ப்நெயிலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த இடத்துல நிறைய தம்ப்நெயில் வந்து அவங்களோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த விதமான சேனல் வந்து ரன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிங்க. அந்த தம்ப்நெயிலை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த தம்ப்நெயிலில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் மேலே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வேணுமானும் கொண்டு போய் வச்சுக்கலாம். வேண்டானா வந்து டெலீட் கொடுத்துக்கலாம். இதற்கு கீழே வந்து லோகோன்னு கொடுத்துருக்கா பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லோகோ அதில் வந்து வரும். உங்கள் சேனலுக்கு எந்த விதமான லோகோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே வந்து நிறைய பேக்ரவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான பேக்ரவுண்டு தேவையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே பேக் வந்துடுங்க. புதுசாக நம்ம ஒரு தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல பிளாங்க்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பேக்ரவுண்டு சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்க. கீழே கலர்ஸ் இருக்குது பாருங்கள், க்ரீன், எல்லோ, ப்ளூ, ஒயிட்டு, ஆரஞ்சு, பிங்க், இது மாதிரி உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. நான் வந்து ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு ஆடு ஸ்டிக்கர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஸ்டிக்கர்ஸுங்க வந்து கொடுத்துருப்பாங்க. பிஎன்ஜி டைப்பில் ஃப்ளவர்ஸு, அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்கள் சேனலுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து இந்த இடத்துல மேலே வந்து சர்ச்சுன்னு இருக்கு பாருங்கள், அதில் செலக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து வனவிலங்கு சரணாலயம் தம்ப்நெயில் எடிட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு யானையை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் வந்து சின்னதாகவும் வச்சுக்கலாம், பெருசாகவும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இன்ட்டு மார்க்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அந்த ஸ்டிக்கரை. மேலே அம்புக்குறி இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வாட்டி அந்த இடத்துல வந்துடும். இந்த ஸ்டிக்கரை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் ரைட் ஹேண்டில் வந்து சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு இருக்குது பாருங்கள் மேலே, அதை கிளிக் பண்ணினா இன்னொரு யானை இந்த பக்கம் அதே மாதிரி வந்துடும். வேண்டானா டெலீட் கொடுத்துடலாம். இப்போ இன்னொரு வாட்டி எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு டூப்ளிகேட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு பிக்சர் அதே மாதிரி வந்துடும். இந்த யானை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், பேக்கில் கொண்டு போய் வச்சுக்கலாம். எடிட் ஆப்ஷன்ஸில் போட்டிங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட்டு, சென்ட் டு பேக்குன்னு இருக்கும், அது கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து வந்துடும். இப்போ நான் வந்து அந்த பிக்சரை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ கீழே ஆட் ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு இன்னொரு ஸ்டிக்கரை நான் வந்து கொண்டு வரேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் கீழே டைமண்ட் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பச்சை கலரில், அது மட்டும் நீங்கள் வந்து பைசா கட்டினா தான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். மற்றது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் லோகோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து லைன் ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சிறுத்தை ஸ்டிக்கரும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தம்ப்நெயிலில் வந்து லெட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஏன்னு போட்டு ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதுக்குள்ளே போனால் நீங்கள் வந்து லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டைலில் வர லெட்டர்ஸுங்க, உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. இதிலே கலர்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கலர்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லெட்டர்ஸுங்க உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் ரொட்டேட் பண்ணி திருப்பி வச்சுக்கலாம். நான் வந்து வனவிலங்குன்னு டைப் பண்ணி இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன விதமான தம்ப்நெயில் எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெட்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டைப் பண்ணி வச்சிங்க. இந்த லெட்டர்ஸை நீங்கள் எல்லா விதமான ஆங்கிள்லேயும் திருப்பி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஆட் ஸ்டிக்கர்னு வரும், இன்னொரு ஸ்டிக்கரை நான் வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து சரணாலயம்னு நான் வந்து தமிழில் டைப் பண்ணி கொண்டு போய் வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி கலர்லாம் கொடுத்துங்க. அதே மாதிரி வந்து ரொட்டேஷன் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சிங்க.
இப்போ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு ஆட் பிக்சர்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபைலையும் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து பிஎன்ஜி டைப்பில் இருக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிளில் போய்ட்டு ஆட் பிக்சர் அதுக்குள்ளே போய்ட்டு கேலரி ஃபைல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போய்ட்டு எல்லோ கலர் நான் வந்து கொண்டு வர போகிறேன். மேலே கொண்டு போய் வைக்க போகிறேன். அதில் நான் வந்து லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ தம்ப்நெயில் எடிட்டிங்னு டைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறேன். இப்போ இந்த பிக்சரை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் சேவ் டிராஃப்ட்னு இருக்கும், டவுன்லோட் ஜேபிஜின்னு இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்துங்க. உங்கள் கேலரியில் அது வந்து சேவ் ஆகிடும். இந்த தம்ப்நெயிலில் வந்து உங்கள் ஃபோட்டோவோட ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள்குள்ளே போங்க, ஆட் பிக்சர் அதுக்குள்ளே போய்ட்டு உங்கள் கேலரிக்குள்ளே போங்க. கேலரிக்குள்ளே போய்ட்டு உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், பேக்ரவுண்டு எதுவும் இல்லாமல். அப்படி பேக்ரவுண்டோடு இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம், எரேஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த கீழே வந்து எரேஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆட்டோ எரேஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா அதுவாக வந்து பேக்ரவுண்டை வந்து உங்களுக்கு வந்து எரேஸ் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துரும் உங்கள் ஃபோட்டோவை. உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க. அப்படியே சேவ் ஆப்ஷனில் போய்ட்டு டவுன்லோட் ஜேபிஜின்னு இருக்கும், அதில் போய்ட்டு டவுன்லோட் கொடுத்துங்க. இப்போ வந்து தம்ப்நெயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் சேனலில் கொண்டு போய் வைக்கணும். உங்கள் மொபைலில் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. உங்கள் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த இடத்துல கண்டென்ட்னு இருக்குது பாருங்கள் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் எந்த வீடியோஸில் வைக்கணுமோ அந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. மேலே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த பக்கம் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்கள் பென்சில் சிம்பிள், அதுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல 3 தம்ப்நெயில் வந்து அவங்களா கொடுத்துருப்பாங்க. அது தேவையில்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்சுன்னு இருக்குது பாருங்கள் கீழே, அதில் போய்ட்டு உங்கள் கேலரியில் போய்ட்டு உங்கள் தம்ப்நெயிலில் கொண்டு வந்து வச்சுட்டு சேவ் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.